அடுத்த சச்சினாக வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிருத்வி ஷா தற்போது அடுத்த வினோத் காம்பளியாக மாறியுள்ளார். எனினும் அவருக்கு 25 வயதே ஆகியிருக்கும் பட்சத்தில் மீண்டும் தன்னை நிரூபித்து கிரிக்கெட்டில் கம்பேக் கொடுக்க அவருக்கான நேரமானது அதிகமாக உள்ளது. கடந்த ஐபிஎல் ஏலத்தில் அன்சோல்டான பிருத்வி ஷா டொமஸ்டிக் கிரிக்கெட்டிலும் கூட சரியான நேரத்திற்கு பைசா எடுக்க செல்லாத பட்சத்தில் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷனின் அணி தேர்வாளர்கள் அவருக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கொடுக்காமல் தவிர்த்து வந்தனர். இதனால் பிருத்வி ஷா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் தனது ஸ்டேட்டை மும்பையிலிருந்து மகாராஷ்டிராவாக மாற்றியுள்ளார். குறிப்பாக சரியான ஃபிட்னஸ் ஆனது இல்லை என்பதாலும் கூட பிருத்வி ஷா டொமஸ்டிக் மும்பையிலிருந்து தவிர்க்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது ஒரு சிறப்பு நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ள பிருத்வி ஷா, கடந்த 2 ஆண்டுகளாக நான் நிறைய தவறுகளை செய்துவிட்டேன். கிரிக்கெட்டுக்கு நான் அதிகமான நேரத்தை கொடுக்கவில்லை. சில தவறான நண்பர்களோடு சேர்ந்ததால் அவர்கள் கிரிக்கெட்டிலிருந்து எனது கவனத்தை திருப்பிவிட்டனர். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளையாடிய போது ரோஹித் சர்மாவை சந்தித்தேன். அப்போது எப்படி ஒரு வலுவான கம்பேக்கை கொடுக்க வேண்டும் என்று அவர் எனக்கு அறிவுரை வழங்கினார். எனது கடினமான காலகட்டத்தில் எனக்கு யாரும் ஆதரவாக இல்லாத போது ரிஷப் பண்ட் மட்டுமே எனது தொடர்பில் இருந்தார் என்று பிருத்வி ஷா பேசியுள்ளார்.